அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சருக்கு லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட், எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. மறுபிறவி எடுத்துள்ளதாக முதலமைச்சர் ஜெயலலிதா அண்மையில் அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார். அப்போலோ குழும தலைவர் பிரதாப் சி ரெட்டி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் விரும்பும் போது வீடு திரும்புவார் என்றும் நேற்று கூறியிருந்தார். இந்நிலையில் 58 நாட்களுக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து முதலமைச்சர் தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா தனி அறைக்கு மாற்றப்பட்டதை அதிமுக தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் தனி அறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானதை அறிந்த அதிமுகவினர் மருத்துவமனை முன்பாக பூசணிக்காய்கள் மற்றும் தேங்காய்களை உடைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறி உற்சாகத்தையும் பகிர்ந்து கொண்டனர். ஆடிப்பாடியும் அதிமுகவினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதனை அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்த அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். தற்போது இந்த மகிழ்ச்சி எங்களுக்கு ஒரு இரட்டிப்பாக இருக்கிறது. பல நெடுமைப்பாடில் விடுத்ததை போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இந்த நேரத்திலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தனி அறைக்கு மாற்றப்பட்டு மிக விரைவிலேயே வீடு திரும்பி நாட்டு நல பணிகளில் மக்கள் நல பணிகளில் தன்னை அர்ப்பணிப்பார்கள். ஈடு இணையற்ற தலைவருடைய இந்த மெடிக்கல் மிராக்கிள் என்று சொல்வார்கள் அல்லவா, மருத்துவ அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. விரைந்து நலம் பெற்று வந்த அம்மாவுக்கு சிகிச்சை அளித்த டாக்டர்களுக்கு நன்றி சொல்வதற்கு நான் கற்ற தமிழில் வார்த்தைகளை தேடுகிறேன், கிடைக்கவில்லை. ஆகவே அம்மா அவர்கள் நலம் பெற்று வந்த செய்தியும் பலம் பெற்று வந்த செய்தியும் தமிழினத்திற்கு இன்றைக்கு புதிய அறையூவல்கள் விடப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த அறையூவலுக்கு முகம் கொடுப்பதற்கு அம்மா இதோ கோட்டைக்கு வரப்போகிறார் என்கிற செய்திதான் என்னுடைய காதில் விழுவது மாதிரி 1000 கிண்கிணிகள் விழுந்தது மாதிரி ஒரு நம்பிக்கையை தருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. இதை விட சந்தோஷம் இருக்கவே முடியாது. இதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி. அதனால்தான் அந்த ஆண்டவன் அம்மா சொன்னதை போல ஒரு மறுபிறவி அம்மாவுக்கு கொடுத்ததற்காக அந்த இறைவனுக்கு தெரிஞ்சு இன்னும் மக்களுக்கு நிறைய செய்வதற்கு ஆண்டவன் எங்க அம்மா கூட உறுதுணையா இருப்பார். மக்கள் எங்க அம்மாவை ஒரு தாயா பாக்குறாங்க. இதை விட சந்தோஷம் எங்களுக்கு மட்டுமல்ல, போன் வந்துட்டே இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் மக்களும் தன் பெற்ற தாயை போல அம்மா பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. மனமார்ந்த நன்றியை அந்த இறைவனுக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தாய், நம்முடைய அம்மா, நம்ம பெத்த அம்மா இவ்வளவு நாள் 59 நாள் ஒரு போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அப்புறம் குணமடைஞ்சு தனி வார்டுக்கு வந்திருக்காங்கிறது எங்க எல்லாருக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு பெரிய சந்தோஷம்.